235 ஆச்சுப்பா. அங்கிள் இது கூட ஒரு கிட்கேட் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்கேட்டா? கிட்கேட் எங்கப்பா? எங்க அண்ணன் பாக்கெட்ல இருக்கு. பாக்கெட்ல வச்சிருக்கானா? எங்கப்பா கிட்கேட் எடுத்தியா? நீ வச்சிருக்கன்னு தம்பி சொல்றான். என்னப்பா அண்ணன் வச்சிடலான்றான்? இல்ல நான் பாக்கலப்பா, அவன் கிட்கேட் எடுத்து பாக்கெட்ல வச்சான். என்னப்பா பாக்கெட்ல வச்சியா கிட்கேட்டா? எங்க பாக்கெட் காமி. பாக்கெட் எடுத்து வச்சிருக்க. ஏன்பா இது யாருப்பா? உங்க அண்ணனா? உங்க கூட பிறந்தானா? சரி, உங்க அண்ணன் சாக்லேட் எடுத்து நான் பார்க்கவே இல்லை. நீ ஏன் என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே? ஏன் உங்க அண்ணன் மாட்டி விட்ட? உனக்கு அண்ணன் பிடிக்காதா? எங்க அண்ணன் எனக்கு பிடிக்கும், அதனாலதான் நான் மாட்டி விட்டேன். என்னப்பா சொல்ற? அண்ணன் பிடிக்கும் அதான் மாட்டி விட்டியா? ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா எங்க அப்பா இந்த மாதிரிதான் தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனாலதான் எங்க அம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் இப்ப எடுத்துட்டான்னா இதை நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னா இதே தப்ப வேற எங்கேயாவது திரும்ப செய்வான். அதனாலதான் இவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு. உண்மையாக சொல்கிறேன்ப்பா, இவ்வளோ சின்ன வயசில் ரொம்ப நல்ல பையனாக இருக்க நீ. உங்கள் அண்ணன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனை காப்பாற்றணும்னு நினைக்காம அவன் திருந்தணும்னு நினைக்கிற பற்றியா? இது பெரிய விஷயம். உங்கள் அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. உங்கள் அண்ணன் உன்னோட வயசில் பெரியவன் இருந்தாலும் அவனுக்கு நீ ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துருக்க. இதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணவே மாட்டான். இங்கே பாருப்பா, தம்பி உன்னோட சின்ன பையன், ஆனால் அவங்ககிட்ட நிறையா கற்றுக்கணும். திருடுறது, பொய் சொல்கிறது இதெல்லாம் இந்த வயசில் வச்சுக்கவே கூடாது. நல்லா படிங்க. உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஃபேமிலியாக ப்ராப்ளம் அங்கிள்கிட்ட சொல்லுங்கள். அங்கிள் ஹெல்ப் பண்ணுறான். ஓகேவா? தம்பி மாரி நீயும் நல்ல பையனாக இருக்கணும். தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சத்தியமா இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன்.